அதை தவிர இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் லாபத்தில் வந்து சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ குழந்தைகள் மூலமாகவும் ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும். நடுவயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் நிறைய புதிய தொடர்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனை புத்திசாலித்தனமாக அவர்கள் உபயோகித்துக் கொள்ளணும். இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 6ஆம் அதிபதி புதன் தான் இவங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வருகிறது. அவர் 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து தொழில் மூலமாக லாபத்தை கொடுத்து, பிறகு புதன் லாபஸ்தானத்தில் போய் அங்கே போய் புதன் யோசித்து வக்கரமாகிறார். நான் உனக்கு கொடுத்த லாபம் பத்தாதே பிரதர், உனக்கு நான் இன்னும் தூக்கி கொடுக்கணுமே, சீக்கிரமாகவே உன் லாபத்துக்கு நான் வந்து உட்கார்ந்துட்டேனே, சரிப்பா நான் இப்போ வக்கரம் அடைஞ்சு திரும்பவும் நான் தொழில் ஸ்தானம் துலாத்தில் போய் பரபரப்பாக செயல்பட்டு நிறைய தொழில்நுட்பம் டெக்னாலஜி எல்லாத்தையும் மொத்தமாக உன் பக்கத்தில் கொடுத்து நிறைய வாடிக்கையாளர்களை உன் பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாடிட்டு திரும்பவும் நான் லாபத்தில் வந்து உட்காடுறேன், அதுக்கப்புறம் நீ வந்த லாபத்தை உட்காந்து என்ன பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு லாபத்தை அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அவரும் 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபத்துக்கு வருகிறார். இந்த கூட்டணி எல்லாத்துக்குமே குரு பார்வை.